ஏய் சிறுசே கதை தரா மாவன உன் இருதுடா நீ தரடா ஏய் சிறுசே வெல்ல வாடா என்ன பயமாரிதா ஏய் எங்க சார் போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போனாங்க விட்டுட்டாங்களா சார் சார் போலீஸ்ல உங்களை பிடிச்சிட்டு போன பதட்டத்துல இருக்கேன் சார் எனக்கு ஒன்றும் புரியல சார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே பிரச்சனை தான் உங்க அண்ணன் மரியாதை சொல்லு சார் டேங்கர் லாரில சாராயம் கடத்துனது ஏன் அண்ணன் தானா ஐயா பின்ன என்ன சத்தியமா வந்தான் அவன் இந்த டிரைவர் சேர்ந்து இந்த கார் இது பண்ணிருக்கிறானுங்க ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது என் முதலாளி சொன்னதான் செஞ்சேன்னு சொல்றான் அவன் அந்த மாதிரி அந்த ஆள் நம்பி தான் டேங்கர் லாரி ஒப்படைச்சா இப்படி பண்ணிட்டான் இந்த பாரு இப்ப மட்டும் வரட்டும் அவனை சத்தம் அவன் வந்தானே நானே அவனை செருப்பால் அடிப்பேன் சார் நீங்களே ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் அந்த பழி அவனே ஏத்துக்கிட்டு இல்ல ஜெயிலுக்கு போயிருக்கணும் அதை விட்டுட்டு உங்களுக்கு போய் துரோகம் பண்ணலாமா அவன் என் அண்ணன் தான் ஆனாலும் நியாயம் ஒண்ணு இருக்குல்ல ராஸ்கல் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் நான் உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன் அவன் என்னடா உங்களை இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்கான் வரட்டும் நானே பேசிக்கிறேன் கவிதா ஐயாவே உங்க அண்ணனை விட என்ன நம்புறியா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க அவன் வந்தா வெட்டி போடுங்க அந்த பழிய நான் ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் தேங்க்ஸ் கவிதா என் மேல நீ இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற நீங்க எங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கீங்க அந்த நன்றியை நாங்க மறக்க முடியுமா சார் கடன் கட்ட முடியாம கடன்காரங்களுக்கு பயந்துகிட்டு தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்க போனேன் அப்ப நீங்க தானே தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க நீங்க மட்டும் அந்த நேரத்துல வரலன்னா என்ன புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம் வாழ வழி தெரியாம நாங்க நடு ரோட்ல நின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்ப நீங்க தானே சார் எங்களுக்கு வேலை கொடுத்து தங்க வீடு கொடுத்து சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுத்தீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறையும் வச்சதில்ல அந்த நன்றியை நாங்க மறந்துட்டு உங்களுக்கு துரோகம் செஞ்சா நாங்க நல்லாவே இருக்க மாட்டோம் சார் கவிதா என்ன கதவை திறந்து போட்டிருக்கா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா மனுஷனாடா நீ சொந்த தங்க நியாயம் பகருது பாரு அவன் மனுஷிடா நீ மனுஷனா நீ மனுஷனா சொல்ற சொன்னா கேளுங்க சார் சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் சார் நம்ம ரெண்டு பேருக்கு தெரியாம அந்த டிரைவர் தான் சார் சாராயம் எடுத்திருக்கான் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் சொன்னா கேளுங்க சார் சார் கவிதா போய் சொல்றான் அவன் போய் சொல்றான் கொல்லுங்க அவனை இப்படிப்பட்டவனுக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன் சார் கூட பிறந்த அண்ணன் நான் சொல்றத நம்பாம எவனோ ஒருத்தன் மூணாவது மனுஷன் சொல்றான்னு சொல்லி என்ன கொல்ல சொல்றியா இவர் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் கிடையாது நம்ம ரெண்டு பேருக்கும் தெய்வம் இவரு சீ நீ எல்லாம் கூட பிறந்த தங்கச்சியா உன்னை அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் தான் வெட்கப்படுறேன் நம்பிக்கை துரோகி இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்றியே உன்னை கொன்னா கூட ஆத்த அடங்காதடா ஆவடா சார் என்னாச்சு சார் 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 இங்க பாருங்க எழுந்திருங்க சார் மண்ணல புடி அவன புடி அவன் புடி சீரப்போ ஐயோ யம்மா ஐயோ யப்பா சார் அவன் ஓடிட்டான் சார் சார் என்னாச்சு சார் 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 எழுந்திருங்க சார் அடிபட்டுருச்சா என்னாச்சு சார் சார் சொல்லுங்க என்னாச்சு சொல்லுங்க சார் ஹாஸ்பிடல் கொண்டு போலாமா சார் 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 மெடிக்கல்ஸ்க்கு போய் பெயின் கில்லர் டேப்லெட் வாங்கிட்டு வரட்டுமா சார் வாணா செல்ஃப் மெடிசன் இது இன்ஜுரி செல்த் வாணா வலி உயிர் போகுது சார் அதுக்கு தான் நான் ஹாஸ்பிடலுக்கு போலான்னு கூப்பிடுறேன் வாங்க சார் ஏன் வலிக்குது தெரியுமா கவி போட்ட மப்லாம் இறங்கிச்சு அதான் வலிக்குது எனக்கு இது ஒரு ஹெல்ப் பண்ண என்ன பண்ணணும் சொல்லுங்க சார் அது நீ லேடிஸை உன்னாட கேட்கக்கூடாது ஆனால் ஆபத்துக்கு பாவம் இல்லை ஒரு ஆப்பு கரெக்ட் பண்ண முடியுமா ஐயோ சார் நான் எப்படி சார் அதெல்லாம் போய் வாங்க முடியும் தப்பு 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 சரி பரவாயில்ல நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஐயோ சார் வேணாம் சார் ஏற்கனவே கீழே விழுந்து அடிபட்டு இருக்கீங்க ரொம்ப டயர்டா வேற இருக்கும்
போனீங்கன்னா எங்கேயாவது விழுந்துருவீங்க சார். அவங்க நானே போய் வாங்கிட்டு வரேன் சார். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எழுந்துருங்க சார். வலிக்குது. பார்த்து மெதுவாக எழுந்துருங்க சார். வாங்க சார், இப்படி உட்காருங்க சார். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இது பிராண்டி வாங்கிக்கமா. சரிங்க சார். என்ன இங்கே நிக்கிற? பார்த்தான்னா கத்துவான். எங்கேயாவது போ. அடி பாவி, அவனோட சேர்ந்து நீ என்னை அடி அடின்னு அடிச்சிட்ட. கொல்லு கொல்லுன்னு வேற சொல்ற. விட்டா நீ அவன் கையில் அறுவலை கொடுத்துருவ போல் இருக்கு. ஆக்டிங் நேச்சுரலா இருக்க வேண்டாமா? சரி சரி கிளம்பு. போறேன் போறேன். இந்தா கேட்டான்ல, கொண்டு போய் கொடு. நிம்மதியாக வீட்டில் உட்காந்து அடிக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட அடி வாங்கினதான் மிச்சம். சரி சரி, நீ இங்கிருந்து முதல்ல கிளம்பு. எப்போ கிளம்பணும்னு எனக்கு தெரியும், நீ போ. சார். இதா இருக்கியா சார்? என்ன கை இவ்வளோ சீரம் வந்துட்டா? கடை தொலைவில் இருக்குது சார். அது வந்து சார், குறுக்கு வழியில் போனா கடை பக்கத்துல தான் சார். குறுக்கு வழி போயிட்டியா? ஆமா சார். வாங்கிட்டியா? வாங்கிட்டு சார். மத்தான் சார். இப்போ அடிச்சோன்னா எல்லாம் வள்ளியெல்லாம் பறந்து வந்து பாரு பாரு. எனக்கு இந்த கிளாஸு வாட்டர் பாட்டிலு எடுத்துட்டு வந்து. ஆமாம். தொட்டிக ஒண்ணுமே இல்லையா? நான் இருக்கேன் சார். எது என்ன சொன்ன? போதும் சார், நீங்க படுங்க. நான் இப்போ வீட்டுக்கு போனோம் கொஞ்சம். சரி சார், இருக்கட்டும். நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். இல்ல ஃபோனு வீட்டில் விட்டுறியா? கண்டிப்பா கூட்டிட்டு போய் விடுறேன் சார். எழுந்துருங்க. பாரு பாரு வழியில போயிடுச்சு. வழியில சார் பார்த்து சார். பார்த்து நீ விழுந்துட போற. நிதானமா சார், நிதானமா சார். விழுந்துட போறீங்க. தண்ணிக்குள்ள சூசு மாலி. சார் பார்த்து உட்காருங்க சார். வீடு வந்துச்சா? வீடு வந்துருச்சு. படுங்க. ஐயோ ஐயோ ஆர்த்தி ஆர்த்தி. அவங்களுக்கு நீங்க குடிச்சிருக்கிறது தெரிஞ்சா திட்டுவாங்க சார். பேசாம படுங்க. நானும் லூல்ஸா? நான் குடிச்சிருக்கேன் ஆர்த்திட்ட சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பா? கூப்பிடு ஆர்த்தி. ஆர்த்தி ரொம்ப கவிதை ரொம்ப நல்ல பொண்ணு. தங்கம். அந்த சிறுசு தான் ப்ராட்ல பண்ணிட்டான். அப்படியே அவர் வந்து இன்னும் நீ போலியா? போ. போறேன் போறேன். வெரி குட். நான் போட்ட பிளான் படி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமா நடிச்சீங்க. சிவ சார், இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி உன் கேரக்டரை மெயின்டைன் பண்ணு.
அப்போ ராஜேஷ் கண்ணில் படாமல் இருக்கணும். பார்த்தா என்னை கொன்றுவான். உனக்கு கிடைக்க போற ஆதாயத்துக்காக கொஞ்ச நாள் அவன் கண்ணில் படாம இருக்கலாம், தப்பே இல்லையே. சார், நீங்கள் கடைசி வரைக்கும் என்னை ஆதரிப்பீங்கன்னு தான் ராஜேஷை பகைச்சிக்கிட்டேன். ஏன்பா சிவசுப்ரமணியா, இது என்ன அரசியல் கட்சியா? கடைசி வரைக்கும் ஆதரவு, தேர்தல் முடிகிற வரைக்கும் ஆதரவுன்னு? அப்படி இல்லை கிரி சார், என்னோட மூளை அளவு கொஞ்சம் பெருசு. நான் கூட இருந்தா ஆதி சாருக்கு பக்கபலமாக இருக்குமேன்னு. ஆமாம்மா, ஏயா ஏற்கனவே பக்கவாதியமா நான் இருக்கேன், இதுல நீ வேறியா? நான் உங்களை மாதிரி வாசிக்க மாட்டேன். சரி, வேற எப்படி வாசிப்ப? வாசிக்கும் போது பாருங்க, பாத்துருவோம். எப்பவும் உங்க நிழல்லே இருக்கணும். அதனால தயவு செஞ்சு வெளியூர் மட்டும் அனுப்பிடாதீங்க. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ என்னோட கெஸ்ட் ஹவுஸ்லேயே இருந்துக்கோ, அடிக்கடி வீட்டுக்கு போகாத. அதாவது ஆர்த்தி ராஜேஷ் கண்ணில் பட்டுறாத. ரெண்டாவது, நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே கூடாது. யூனோ, இந்த நிமிஷம் ஆர்த்தி என்னை கடவுள் மாதிரி நினைக்கிறா. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் எனக்கு தான் ஃபோன் பண்ணுவா. இன்ஃபேக்ட் அவளை வச்சுதான் நான் அந்த அப்பிக்கே டார்ச்சர் கொடுக்க போறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொன்னேன்ல, ஆர்த்தி தான். சொல்ல ஆர்த்தி, எனி ப்ராப்ளம்? அண்ணா, நோ ப்ராப்ளம் அண்ணா. அப்போ தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஃபோன் பண்ணிய? ஹே, என்ன மூணாவது மனுஷன் மாதிரி சும்மா நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. இது பார், நீ என்ன அண்ணனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு உதவ வேண்டியது என்னோட கடமை, புரிஞ்சுக்கோ. கூட பிறந்த அக்கா, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யல. ஆனா நீங்க, நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்து உதவி செஞ்சு இப்ப இவ்ளோ அன்பா பேசுறீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இது பார் ஆர்த்தி, அடுத்தவங்களோட சென்டிமெண்ட்ஸை மதிக்கிறது என்னோட குணம். தன்னை மட்டும் பெருசா நினைக்கிறது அபியோட குணம். லீவ் இட், ஜஸ்ட் ஃபர்கெட் இட். எப்படி நான் விட முடியும்? நான் ஸ்டேஷன்ல இருந்து வந்த உடனே நேரா வீட்டுக்கு போனேன். அம்மா மாமா எல்லாரும் இருந்தாங்க. உங்க பொண்ணோட லட்சணத்தை பாருங்கன்னு எல்லார்கிட்டயும் என்னோட பிரச்சனையை கொட்டி தீர்த்துட்டு வந்துட்டேன். கம் ஆன், அபி செஞ்ச தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களே ஏன் சத்தம் போட்ட? அண்ணா, அவங்களோட குணத்தை அம்மாவும் வீட்டுல இருக்கவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் எல்லாத்தையும் பேசினேன். ஆர்த்தி, நீ இதை பத்தி எல்லாம் உன் அக்கா கிட்ட தான் பேசியிருக்கணும். நான் பேசிட்டே இருக்கும்போது அவங்களும் வந்தாங்க. நல்ல 4 கேள்வி கேட்டுட்டு வந்தேன். ஆனா அது மட்டும் இல்ல, நான் இனிமே அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இனிமே நான் ஆபீஸ்க்கும் போறது இல்லைன்னா, வேணும்னா என்னோட இடத்துல வேற யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம். ஹே, தப்பு பண்ற ஆர்த்தி, இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணாத. ஐயோ இல்லண்ணா, நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். போதும், அவங்க சங்கார்த்தமே வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேள் ஆர்த்தி, உணர்ச்சி வசப்படாத. உன் அக்காவோட பிளானே நீ இப்படி ஒரு முடிவுக்கு வரணுங்கிறதா கூட இருக்கலாம். என்னண்ணா சொல்றீங்க? ஆமா ஆர்த்தி, நீ கோவப்பட்டு ஆபீஸ்க்கு போகாம இருந்தா அவ என்ன செய்வா தெரியுமா? உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கம்பெனில இருந்து கழட்டி விட்டுருவா. உன் பேர்ல இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் உனக்கே தெரியாம அவ பேருக்கு மாறிடும். அது எப்படி நான் முடியும்? ஆர்த்தி, நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. எல்லாமே சட்டப்படியா நடக்கணும்னு நினைக்கிறது முதல் தப்பு. சல்லட மாதிரி சட்டத்துல 1008 ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையில ஊசியில இருந்து ஒட்டகம் வரைக்கும் ரொம்ப சுலபமா போகும். புரியுதா உனக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இது பாரு ஆர்த்தி, நீ இன்னைக்கு அப்பியோட சண்டை போட்டதெல்லாம் மறந்துரு. அண்ணா, நானே மறந்தாலும் அவங்க மறக்க மாட்டாங்களே. அப்போ மறக்க வை. எப்படி முடியும்? அவ வழியில போய் தான். இப்போ உன்னை எப்படி அவ கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாலோ அதே மாதிரி தான் உன் மேல அவளுக்கு பரிதாபம் வர மாதிரி பாத்துக்கோ. எனக்கு குழப்பமா இருக்குண்ணா. ஆர்த்தி, ஒரு சிம்பிளான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பவும் நம்ம இருக்கிற இடத்தை விட்டு நகரவே கூடாது. நகர்ந்தா அந்த இடத்துக்கு வரதுக்கு நிறைய பேர் தயாரா இருப்பாங்க. நீ ஆபீஸ்லயே இருக்கணும் ஆர்த்தி. அப்பதான் அந்த ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியும். உனக்கு புரியலனாலும் கூட என்ன நடக்குதுன்னு என்கிட்ட நீ சொல்லலாம். அதை நான் உனக்கு புரிய வைப்பேன். அதை விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு நம்ம வந்துட்டோம்னா நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். We have just lost the battle. Do you understand that? ஏன் தங்கச்சி தோக்க கூடாது.
அதுவும் நான் இருக்கும்போது கண்டிப்பா தோக்கவே கூடாது. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? தட்ஸ் லைக் மை சிஸ்டர். அபி கூட நீ சமாதானமா போ. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி நான் முடியும்? ஆர்த்தி சமாதானமா போனா சமாதானமா போறது அர்த்தம் இல்ல. அப்படி இருக்கிற மாதிரி காட்டிக்கோ. உனக்கு சேர வேண்டியது சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே தூக்கி போட்டுரு. Just throw her out of your life, man. கரெக்ட் தான். நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்றேன். ஆர்த்தி, அப்புறம் anything else? வேற ஏதாவது டவுட் இருக்கா? by the way, ராஜேஷ்க்கு இந்த மன வருத்தம் இல்லையே? அண்ணா, அவர் இன்னும் வீட்டுக்கே வரல. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கறேன், ஆளையே காணோம். எங்க போயிருப்பா? வந்துருவான் ஆர்த்தி. இல்ல, நான் ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரிங் போயிட்டே இருக்கா, நான் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியா? சரி, நான் என்னன்னு பார்க்கறேன். இது பாரு ஆர்த்தி, நீ எது பத்தியும் கவலைப்படாத. ஆக்சுவலி நான் அவரு உங்களை பார்க்க வந்திருப்பாரோன்னு நினைச்சுதான் ஃபோன் பண்ணேன். அவர் அங்க வரலையா? ஆர்த்தி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். அவன் என்ன குழந்தையா? வந்துருவான். நான் உடனே விசாரிக்கிறேன். இன்னும் half an hourல ராஜேஷ் உன் வீட்ல இருப்பான். தேங்க்யூண்ணா, தேங்க்ஸ் அ லாட். இது பாரு, டென்ஷன் ஆகாத, போனை வச்சுட்டு நிம்மதியா இரு. ஓகே? தேங்க்யூண்ணா, பை, குட் நைட். குட் நைட் ஆர்த்தி. சிவசு சார், ராஜேஷ் எங்க? வீட்டில் தான் சார். யார் வீட்ல? என் வீட்டில் தான் சார். என்னை அடிக்கிறதுக்கு தண்ணி போட்டு வந்துட்டான். தங்கச்சி தான். தங்கச்சியா? வீட்ல தான் விழுந்து கிடக்குறானா? ஆமாம் சார், தங்கச்சியோட பாதுகாப்பு. கம் ஆன், திரும்ப தங்கச்சியா? உங்க 2 பேரோட உறவு என்னன்னு எனக்கு தெரியாதா? போ, ராஜேஷை அவன் வீட்டுக்கு அனுப்பி வை. யோ சிவசு, அதுவும் தங்கச்சி இல்லையா? எல்லாமே ஒரு செட்டப்பா. பாஸ், கொஞ்சம் பேச்ச குறை. ஓகே பாஸ். பயங்கரமான ஆளியா நீ? சிவசு சார், நீ கிளம்பு. உனக்கு வர வேண்டியதெல்லாம் தானாவே வந்து சேரும். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, போயிட்டு வா சிவசு. இன்ஸ்பெக்டர் சார், சொல்லுங்க சார். உங்களுக்கும் தான். உங்க வீட்டுக்கு தேவையானது நாளைக்கு வந்து சேரும். தேங்க்யூ சார். குட் நைட். வந்துடும் இன்ஸ்பெக்டர். பாஸ், பாஸ், உங்க திருவிளையாடல் இருக்கே அபாரம் பாஸ். பாஸ், நீங்க அபி விட்டு வேலைக்காரியை மட்டும்தான் விட்டு வச்சிருக்கீங்க. இல்ல 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 பாஸ், நான் அதை சொல்ல வரல. மற்றபடி அபிக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அபிக்கு எதிராக திருப்பி விட்டீங்க. கெரே, இது ஆரம்பம் தான். ஜஸ்ட் தி பிகினிங். போக போக பாரு இந்த ஆதியோட திருவிளையாடலோட எஃபெக்ட். வாவ், உண்மையாலுமே பாஸ் ஒரு எஃபெக்ட் மன்னன் தான்.